குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. இப்போ 41 பேர் கொலை பண்ணது கொலை தான். அதாவது பேரிகார்டை போட்டு அடைச்சி வச்சு கொலை பண்ணாங்க. தளபதி பண்ணாரு 45 பேர் இறந்தன்னு சொல்றீங்க. அந்த 45 பேர் தளபதி கோஸ் தான் இறந்தாங்களா? ஆமா. தளபதி தான் வந்து கொன்னதான். யார் கொன்னது? நீ நேரா பாத்தீங்க. திமுக மிரட்டுறாரா? திமுகவை மிரட்டி வச்சிருக்காரு இவரு. எப்படியா வீசி காட்டி திமுக விட்டு வெளில வந்தா தப்பா டான்ஸ் ஆடுது. அவர் ஒரு கொள்கையில் இருக்காரு. நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்டாக இருந்து சிட்டியில் வாழ்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறோம். ஏன்னா அந்த பிள்ளைங்க தான் வந்து எல்லாமே வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. யார் வந்து சும்மா பேச்சு கொடுத்தா கூட நம்மளை எங்கே வெட்டிடுவாங்களோ குத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு பயத்திலேயே தான் வாழ்கிறோம். அவர் எடுத்த உடனே வந்து ஃபீல்டுக்கு வர முடியாது சார், கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ மோட்டிவ் உள்ளே வந்துட்டு எடுத்த உடனே சீமாக ஆக முடியாதுல்ல, கொஞ்சம் மக்களை வந்து இப்போ ஃபுல்லாக நேரடியாக வந்து சந்திக்கணும், அவ்வளோ முடியாது ஃபஸ்ட்டு. நான் தான் சிஎம், நான் தான் இது அப்படின்னு பேசுகிறவங்களாம் காலத்தில் நிலைக்க மாட்டாங்க. அவர் டம்மி, அவ்வளோதான். இருக்கிற வேலையை பார்த்தா நம்ம 3 வேலையை தான் அதிகமாக இருக்குது. திமுக, டிவிகே, அதிமுக தான். இவங்களுக்குள்ள தான் இப்போ போட்டி போயிடுது. சீமான் நம்பிக்கையே இல்லை, சும்மா பேசி தான் வரு. ஏங்க ஃபர்ஸ்ட் அவன் திரிஷாவுக்கும் சங்கீதாவுக்கும் போட்டிங்க. அது யாருன்னு பார்க்கட்டும் அவர். அதுக்கப்புறம் வந்து திமுகவா டிவிகாவான்னு பார்க்கட்டும். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. சென்னைக்குள்ள இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளினுடைய நிலவரம் என்ன, மக்களினுடைய மனநிலை என்னன்னு எடுத்துட்டு இருக்கோம். தற்போது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நம்ம மக்களினுடைய மனநிலை என்ன, இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்ன, யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பேசலாம். இந்த முறை எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க, எந்த கட்சி ஜெயிக்கும் நினைக்கிறேன்? இப்போ வந்து முதலமைச்சராக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்தாக்கா நல்லா இருக்கும். அதிமுக தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முறை ஒன்று டிவிக்கு, இல்லைன்னா அம்மா கட்சி. இந்த வாட்டி எப்படி வருவாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாரும் விஜய் தான் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் தான் வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஏடிஎம்கே ஒரு பக்கம் நல்லா இதை காட்டுறாங்க, டிஎம்கேவும் ஒரு பக்கம் இருந்ததை ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணி என்னென்ன மக்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. இதில் புதுசாக ஒரு கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ட்டு ஒன்று புதுசாக வந்து அவங்க ஒரு பக்கம் மக்கள் இதை வந்து ஒரு பக்கம் சேமிச்சுட்டு தான் வராங்க. இருந்தால் கொஞ்சம் இந்த வருஷம் வந்து போன வருஷம் கடந்த எலெக்ஷனை விட இந்த வருஷம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட. பிரபாகராஜா சார் திமுக மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுறாரு, படிக்கிற பசங்க எல்லாம் உதவி பண்ணுறாரு, அப்புறம் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. மக்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க தான் ஓட்டு போட முடியும். கன்ஃபார்ம்டாக டிஎம்கே தான். டிஎம்கே எங்களோட சீட் 8 சீட் பானை சின்னம் வந்தா சரி. திமுக மிரட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். திமுக மிரட்டுறாரா? திமுகவை மிரட்டி வச்சிருக்காரு இவரு. மிரட்டி வச்சிருக்காரு. திமுக விட்டு வெளில வந்தா திமுக தப்பா டான்ஸ் ஆடுறோம். எப்படியா வீசி காட்டி திமுக விட்டு வெளில வந்தா தப்பா டான்ஸ் ஆடுறோம். அவர் ஒரு கொள்கையில் இருக்கார். பாஜக உள்ள வரக்கூடாது. இப்போ ஸ்டாலின் சார் ஆட்சியில் இந்த 5 வருஷம் எப்படி இருந்துச்சு? இந்த 5 வருஷம் பிரகாசமாக இருந்தது. நல்ல பிரகாசம். மக்களுக்கு பொம்பளைங்களையும் சரி, குழந்தைங்களையும் சரி, மாணவிகளையும் சரி, எல்லாருக்கும் நல்லா தான் செய்கிறாங்க. அதனால் எந்த ஒரு குறையும் கிடையாது. மீண்டும் வந்து அவர் ஆட்சி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பிஜேபியை வந்து நம்ம நாட்டை வந்து அழிக்க தான் நினைக்கிறாண்டி உருவாக்க நினைக்கிறேன். இந்த 5 வருஷத்தில் அவ்வளோ அதிகமாக ஒன்றுமே பண்ணலை. அவர் வந்து இங்கே எல்லா ரோடு போடுறதுக்கும் பார்க் கட்டுறதுக்கும் பேனை வைக்க தான் அவர் இருக்கிறார். வேறு எதுவும் செய்யலை. அவர் வந்து இந்த லாஸ்ட் டைமில் அவர் 5000 ஒரு 2000 மக்கள் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அதை வச்சு தான் அவர் ஓட்டு கேட்குறாரு. அம்மா இருக்கிற வரையும் நல்லா பண்ணாங்க. நாங்கள் 60 வருஷமாக இருக்கிறோம். விரும்ப காமர்ஸ் பட்டா தரேன்னாங்க, அவங்க இருக்கிற வரையும் தரேன்னாங்க. அப்புறம் அது உள்ளே இறந்துட்டாங்க. டிஎம்கே ஆட்சி வந்தது. அப்புறம் டிஎம்கே ஆட்சியில் என்ன ஆச்சு, வந்தாங்க, வந்துட்டு எழுதி போட சொன்னாங்க. எழுதி போட சொல்லி நாங்கள் எழுதி போட்டோம். அவங்க ஒரு டென்ட்டு போடாங்க, எழுதி போட்டோம். நாங்களும் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி போட்டோம். வர சொன்னாங்க, வரல. நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக போச்சு. இது விருகம்பாக்கம் தொகுதியில் ஃபஸ்ட்டு முக்கியமான ரொம்ப வருஷமாக இந்த பள்ளிக்கூட தெருவில் வந்து பட்டா வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எல்லா ஆட்சிலையும் வராங்க, எல்லா ஆட்சிலையும் வந்து எழுதுகிறாங்க போகிறாங்களே தவிர அது யாருமே வந்து ஒரு மெனக்கிட்டு யாருமே வந்து முன் வந்து செய்ய மாட்டாங்க. இது மாதிரி பட்டா வழங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு எல்லா ஒரு டைம்லேயும் வந்து ஒரு எழுதிட்டு போகிறாங்க. அதோடு வந்து அதை அப்படியே மறந்துடுறாங்களா என்ன, ஒரு வேளை எதுவும் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல. ரொம்ப வருஷம் கோரிக்கையாக இருக்குது. விருகம்பாக்கம் பள்ளிக்கூட தெரு, விருகம்பாக்கம் இந்த காளியம்மன் கோயில் தெருன்னு ஒரு அது சமூகம் ஃபுல்லாகவே ஒரு பட்டாக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அதை இந்த வரக்கூடிய ஆட்சியில் வந்து கொஞ்சம்
இது பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. அது ஒரு பெரிய கோரிக்கையாக வைக்கிறேன். நல்லா இருந்தது, நல்லா பண்ணார், நல்லா ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்காரு. 5 வருஷம் என்ன பண்ணாங்க? எல்லாத்துக்கும் ஒன்றுமே பண்ணல. நான் மக்களாட்சிங்கிறேன், பேராட்சிங்கிறேன். ஒரு ஆட்சி இல்லை. மக்களாட்சியும் கிடையாது, பேராட்சியும் கிடையாது, ஒரு ஆட்சியும் கிடையாது. மன்னராட்சி பண்ணும். இந்த 5 வருஷம் சில பிரச்சனைலாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதை பத்தி எப்படி அது பார்க்கறீங்க? தவறு. அதாவது மக்களை வந்து இப்படின்னா பேசலாங்க. தவறுதல் நடக்குது அப்படின்னாக்கா எல்லா தவறுதலும் வந்து முதலமைச்சரே வந்து நேரு பார்க்க முடியாது. அவர் இருக்கிற வழிக்கு அவர் பார்க்குது. ஏதாவது தவறு நடக்க தான் செய்யும். எந்த ஆட்சியில் நடக்கலை சொல்லுங்க. இவங்க வந்து ஆட்சியில் ஏற்கனவே ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. அந்த 10 வருஷத்தில் 4 வருஷம் இவர் எடப்பாடி இருந்தார். அப்போ அவர் ஆட்சியில் வந்துட்டு பொள்ளாச்சி வழக்கு இருக்குது, எத்தனையோ அசம்பாவிதம் நடந்தது. அதெல்லாம் வந்து அவர் ஆட்சியில் நடந்தது தானே, தவறுதல் நடந்தது தானே. அவர் போய் பார்க்கலல்ல. அவரே வந்து நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாட்டினோட முதலமைச்சர் நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா அவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாதவர். ஒரு இதுவும் செய்யலை, எதுவுமே செய்யலை, ஒன்றும் எதுவுமே செய்யலை. இந்த இடத்துல வந்து எதுவுமே யார் வந்தாலும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த தடவை அதிமுக வந்தால் எம்எல்ஏ ஆனாலும் சரி வந்து செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு மரியாதை இருக்குது. இல்லைன்னா அதுவும் அவருக்கு போயிடும். நிறைய பிரச்சனை இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது ஒரு பிரச்சனை. நடு ரோட்டில் நடந்து போக முடியல, நைட் டைமில் போக முடியல. அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது டிஎம்கே. என்னத்தை பண்ணுறது? அந்தளவு ஆட்சி கேவலமாக இருக்குது. டிவிக்கு வந்தோன்னா ஓகே. இந்த வயசு பிள்ளைங்க பண்ணுற அந்த கஞ்சா போதை அந்த இது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் இருந்திருந்தா அது ஈஸியாக கிடைக்கிறதுனால எல்லாரும் ஈஸியாக கையில் கிடைக்கிறதுனால எல்லாரும் அதை எடுத்துக்கிட்டு அதனால் வர பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட்டாக இருந்து சிட்டியில் வாழ்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறோம். ஏன்னா அந்த பிள்ளைங்க தான் வந்து எல்லாமே வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. யார் வந்து சும்மா பேச்சு கொடுத்தா கூட நம்மளை எங்கே வெட்டிடுவாங்களோ குத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு பயத்திலேயே தான் வாழ்கிறோம். ஏன்னா எல்லாம் கஞ்சாவில் சுற்றிட்டு இருக்குங்க பசங்க. எந்த பசங்க நல்லா இருக்குன்றது தெரியல. எது நார்மலாக இருக்குது, எது இந்த இதில் இருக்குன்றது தெரியல. அந்த உயிர் பயம் எங்களுக்கு இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை விட யாரையும் வந்து குறை சொல்கிறது கிடையாது. நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா ஆட்சிலையும் கொஞ்சம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த ஆட்சியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு பாலியல் தொல்லை, அந்த சிறுமிகள் கடத்துறது, நிறைய பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்குது. தண்ணி பிரச்சனை நிறைய இருந்தது. இப்போ தண்ணி பிரச்சனை எதுவும் இல்லை. எல்லாத்துலேயும் வந்து எங்கே தண்ணி பிரச்சனை உடனே அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. எந்த பிரச்சனை உடனே ஃபோன் பண்ணால் உடனே பண்ணிடுறாங்க. ஏடிஎம்கேல நடக்கலையா? ஏடிஎம்கேல எதுவுமே நடக்கலையா? இது பொய் பிரச்சாரம். எதிர்கட்சின்னு சதின்னு கூட சொல்லலாம். இதை நான் கூட ஒருத்தர் மேலே ரூமர் எப்படி வேணால் கலப்பலாம். எங்கேயோ 1-2 நடக்குது தான், இல்லைன்னா சொல்லலை. இவரோட ஆட்சியில் நல்ல கட்டுப்பாடாக தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கும் நல்லா தான் இருக்குது. சரிண்ணா, இந்த முறை விஜய் வராரு, அவர் எப்படின்னு பார்க்குறீங்க? விஜய்லாம் வந்து ஒரு சினிமா ஆக்டர் தாங்க அவர். நம்ம ஆனப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவருக்குலாம் வந்தார். அவரும் மாநாடு நடத்தினார். மாநாடு நடத்தி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. இப்போ 41 பேர் கொலை பண்ணது வந்து கொலை தான். அது அதாவது பேரிகார்டை போட்டு அடைச்சி வச்சு கொலை பண்ணாங்க. தளபதி பண்ணார்னு நினைக்கிறீங்களா? தளபதி பண்ணாரு நீங்கள் சொல்லாத. 41 பேர் கொண்டதை வந்து உண்மைன்னு ஒத்துக்கணும். நான் பண்ணல, திமுக தான் பண்ணுச்சு. இல்ல அதுதான் இப்போ இந்த முறை போட்டியே திமுகவுக்கும் ஏங்க ஃபர்ஸ்ட் அவன் திரிஷாவுக்கும் சங்கீதாவுக்கும் போட்டிங்க. அது யாருன்னு பார்க்கட்டும் அவர். அதுக்கப்புறம் வந்து திமுகவா டிவிகாவான்னு பார்க்கட்டும். அவங்க 2 பேரில் யார் முதல்ல ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை முடிவு பண்ணிட்டா அவர். அதுக்கப்புறம் நாட்டில் யாருக்கு எதிரி, இவங்க தான் எதிரி அவங்க தான் எதிரி வந்து சொல்லட்டும். அது கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். நான் அதான் சொல்ல நினைக்கல ஒன்று அவரை பற்றி. இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஓட்டு போடும், ஏடிஎம்மாக ஓட்டு போடும். அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு. ஆமாம், இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு பெரியும் கொஞ்சம் குறைவால வெற்றி வாய்ப்பு இருக்குது அதிமுகவுக்கு. நடத்துவார், பண்ணிடுவார். பண்ணிடுவார். அவர் பேச்சு கொடுக்குறது தான் நம்பிக்கை. அவர் சொந்த குடும்பத்தையே வந்து சரியாக பார்த்துக்கலன்னு ஒரு விமர்சிக்கிறாங்க. அது மக்களை பார்த்துப்பார். மக்களுக்கு பொறுத்தவரை மக்களை பார்த்துப்பார். இறங்கி பண்ணுவார் எல்லாமே. எடப்பாடியும் பண்ணுவா போல் இறங்கி பண்ணுவார். 2 பேரில் யாராவது வந்தாங்கன்னா பண்ணுவாங்க. எனக்கு 2 பேர் தான். டிஎம்கே மேலே சத்தியமாக நம்பிக்கை இல்லை. புதுசாக வந்தவங்க ஏதாவது பண்ணுவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்களுக்கு உள்ள இருக்க எதிர்பார்ப்பு. இவர் எப்படி வந்து பண்ணுவாருன்றது வந்த பிறகு தான் தெரியும். இப்போ எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியாது. வந்து பண்ண பிறகு ஓகே பெட்டர், நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு அவர் பண்ணுவாருன்னு நம்பிக்கை. கண்டிப்பாக பார்க்குறோம். எந்த அளவுக்கு இது நிலைமைக்கு வரும்னு தெரியல. பார்க்குறோமே தவிர அவங்க இனிமேல் தான் செய்ய போகிறாங்க. இல்லை புதுசாக ஃப்ரெஷ் கேண்டிடேட் அவர் செய்வாருன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. நம்மளும் நம்புகிறோம். எப்படி நிலைமைக்கு வந்தால் தான் தெரியும். வரதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இருக்கிறவங்க ஒரு பெரிய டீம் 4-5 டீம் இருக்குது. அவங்கள நிறைய எதிர்பார்க்குறோம். வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் எடுத்த உடனே வந்து ஃபீல்டுக்கு வர முடியாது சார். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ மோடி உள்ளே வந்துட்டு எடுத்த உடனே சீமாக முடியாதுல்ல. கொஞ்சம் மக்களை வந்து ஃபுல்லாக நேரடியாக வந்து சந்திக்கணும்.
அவ்வளோ முடியாது. ஃபஸ்ட்டு மக்களுக்கு பண்ணாதான் அடுத்தது வந்து பண்ண முடியும். அவருக்கு நோ கமெண்ட்ஸுங்க. இல்லை டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அதான் போட்டியே 2 பேருக்கு. நான் கூட சொல்லிப்பேங்க, இப்போ எனக்கு யாராவது பிடிக்கலன்னு வச்சேன், நானும் அவனுக்கு தான் போட்டின்னுவேன். களத்தில் யார்? டிஎம்கே தான். காலங்காலமாக பழம் தின்னு கொட்டை போட்டது யார்? திடீர்னு வந்துட்டு நான் தான் சிஎம், நான் தான் இது அப்படின்னு பேசுகிறவங்களாம் களத்தில் நிலைக்க மாட்டாங்க. அவர் டம்மி, அவ்வளோதான். விஜய் பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்திருக்காரு, அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷனில் மோதுவார், மோதி பார்த்துட்டு அம்மா கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்துட்டு தான் நடவடிக்கை எடுப்பாங்க. சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமானா அவர் வந்து ஒரு கொள்கை சொல்கிறாருங்க, ஆனால் மக்கள் அவர் வந்து ஏற்றுக்கல. சீமான கொள்கை சொல்கிறார், உண்மையை சொல்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்கிறாரு. ஆனால் சீமான் வந்து மக்கள் ஏற்றுக்கல. சீமானும் ஒரு அளவுக்கு வாய்ஸ் இருக்குங்க. சீமாலாம் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. பெருசாகவும் தெரியல. இப்போ இருக்கிற வேல்யூ பார்த்தா நம்ம 3 வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், திமுக, டிவிகே, அதிமுக தான். இவங்களுக்குள்ள தான் இப்போ போட்டி போயிடுங்குது. சீமான் நம்பிக்கையே இல்லை, சும்மா பேசி தான் அவர் இப்படி பேசுவார் அப்படி பேசுவார், மாற்றி மாற்றி பேசுவார். அதனால் வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஐடியாவில் சார் இப்போ ஒரு முன்னாடிலேருந்தே அரசியல் இருக்காரு. இருக்காரு. அவர் என்ன ஃபீல்டுக்கு போனால் நமக்கு தெரியாதுல்ல. நம்ம தொகுதிக்கு என்ன பண்ணால் நமக்கு தெரியும், அவ்வளோதான். சீமான் வெறும் கத்துறது தான், அவருக்கு வாய்ஸ் தான், தொண்டை தண்ணி தான் வேஸ்ட்டாக போகுது. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் கூட்டணி வச்சு வந்தால் அவர் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கடைசி வரையும் கத்திக்கிட்டே தான் இருப்பார். சீமான அவர் நல்லவர் தான். ஏன்னா யாரை கூட கூட்டணி வச்சுட்டா அவரும் வரலாம். கூட்டணி வச்சுக்கூடாது, தனித்து தான் நிற்கிறாரு. தனித்து நிற்கிறார், கெப்பாசிட்டி வாங்கி எம்பி இதில் கெப்பாசிட்டி வாங்கி சின்னத்தை வாங்கிட்டாரு. அவர் சீமான் நல்லவர் தான். 45 பேர் இறந்துன்னு சொல்றீங்க, அந்த 45 பேர் தளபதி கோஸ் தான் இறந்தாங்களா? தளபதி தான் வந்து யார் கொன்னது? நீ நேர்ல பாத்தீங்க? எல்லா மீடியால வருது, எல்லா யூடியூப்ல வருது, டிவி சேனல்ல வருது, எல்லா நியூஸ் சேனல். தளபதி கோஸ் கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை நசுக்குறாங்க. அது அடிப்பறது தளபதி சரணம் வந்து. யார் அடிச்சது? பாரிகேட் போட்டு யார் அடிச்சது? யார் பாரிகேட் போட? ஆட்சி கரெக்டா நடந்துதுனா, கரெக்டா பாதுகாப்பு நடந்துச்சுன்னா தளபதிக்கு இந்த மாதிரி ஆகுமா? பாதுகாப்பு யார் பண்ணா? உங்க சாப்பிட்டா பார்த்தா பாதுகாப்பு. முதலமைச்சர் யாரு? வாடா டேய், முதலமைச்சர் யாரு? நான் பாதுகாப்பு நான் ஒரே கேள்வி கேக்குறேன், முதலமைச்சர் யாரு? போலீஸ்காரே செருப்பால அடிக்கிறான். அணில் யாரு?